இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிஸ்னஸை ப்ராப்பராக டிஜிட்டலில் எப்படி கொண்டு போகணும். சரிங்களா? இது வந்து என்ன பிஸ்னஸ்? இது வந்து கேட்ரிங் பிஸ்னஸ். கேட்ருக்கான நம்ம ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா மெட்டா ஆட்ஸ். சரிங்களா? மெட்டா ஆட்ஸில், அதாவது ஃபேஸ்புக்கில் அட்வான்ஸ் லெவல் யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுத்திருக்கோம். எடுத்த உடனே பெரிய பட்ஜெட்டுக்கு போகக்கூடாது. சின்ன பட்ஜெட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இவர் 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ரிங் ஃபீல்டில். இப்போ தான் டிஜிட்டல் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ இப்போ டிஜிட்டல் என்ட்ரி ஆகும்போது டக்குன்னு ஒரு 100 லீடோ இல்லை 1000 லீடோ எடுத்து கொடுத்தா சர்வேவும் பண்ண முடியாது, நம்மளால் வந்து பேலன்ஸாகவும் இருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன லீடு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணதில் நம்மளுக்கு 7 லீட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. 176 ரூபா காஸ்ட் பர் லீடு போயிருக்கு. 1234 ரூபா அப்படிங்கிறது டோட்டலாக செலவாயிருக்கு. சரிங்களா? இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு அவரேஜாக ஒரு நாளைக்கு 1, 2 அப்படிங்கிறதெல்லாம் கீழே வந்திருக்கு. ஸோ நீங்கள் கிராஃபை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த டேட்டில் என்ன லீட்ஸ் வந்திருக்குன்னு. இந்த லீட்ஸோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். இவங்க ஃபோக்கஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேரேஜ், பர்த்டே, அவுட்டோர் கேட்ரிங். ஸோ எந்த டேட்டில் எந்த அட்ரஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத, நம்ம எந்த டேட் அப்படிங்கிறது கிளைண்ட் தான், அதாவது வந்து ஒரு கஸ்டமர் தான் ஃபில் பண்ண போகிறாரு. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு லீடு வந்து 20 ரூபா, 10 ரூபா, 15 ரூபாய்க்கு கூட நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் இதே பட்ஜெட்டுக்கு வந்து 50 லீடு எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, குவாலிட்டி இல்லாமல் நிறைய லீட்ஸ் வரும். இப்போ வந்து 7 லீட்ஸ் வந்திருக்குன்னா 7ல் 8, அதாவது வந்து உங்களுக்கு 7 லீட் இருக்குது அப்படின்னா 7ல் ஒரு லீடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு சும்மா கொட்டேஷன் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது, ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க, நான் செக் பண்ணி பார்த்தேன், ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அடுத்தது நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இதெல்லாம். ஸோ டேட்டா பார்த்தாவே தெரியும், அப்கமிங் ஈவெண்ட்ஸுக்கு எல்லாமே என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் விட்ட ஆன்சர் வாங்கணும். ஸோ கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வாங்கினீங்கன்னா தேவையில்லாத லீட்ஸ் எல்லாமே கட் ஆயிடும். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணி கஸ்டமர் எப்படி கேம்பெயின் வந்து ரன் ஆகி அதை கிளிக் பண்ணி எப்படி என்கொயரி பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். சரிங்களா? இப்போ அதை தாண்டி இன்னும் என்னென்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஏஜ் கரெக்டாக ஏஜில் தான், அதாவது வந்து 25லேருந்து 34 இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக போயிருக்கு. 71% வந்து மேல் கேட்டகரி தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ரிசல்ட் அப்படிங்கிறது 5 என்கொயரிங்கிறது மேல் தான் பண்ணியிருக்காங்க, ஃபீமேல் 2. சரிங்களா? காஸ்ட் பர் லீடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 196 ரூபா, இவங்களுக்கு வந்து 124 ரூபா ஃபீமேலுக்கு. ஸோ ஏஜுங்கிறது நம்ம இந்த ஸ்டெப் தெரியுதுங்களா? ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் தேடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேரேஜ் பண்ணுற பர்சன்ஸ், இல்லைன்னா பர்த்டே, இந்த மாதிரி, அதாவது யங் ஏஜ் பர்சன்ஸ் தான் இவங்களுக்கு வந்து கரெக்டாக என்கொயரி பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம், ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஃபேஸ்புக்கில் அதிகமாக வந்திருக்கு, ஃபேஸ்புக்கில் 4 வந்திருக்கு, இன்ஸ்டாகிராம்லேயும் 3 வந்திருக்கு. இதை நான் எப்படி செக் பண்ணோம்னா, நம்மள்ட்டி அந்த டேட்டா எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபேஸ்புக், எஃபிங்கிறது ஃபேஸ்புக், ஐஜிங்கிறதெல்லாம் இன்ஸ்டாகிராம். தெரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ கரெக்டாக என்னோடய பிஸ்னஸ் அப்படிங்கிறது கரெக்டான பர்சனுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. கரெக்டான பிளாட்ஃபார்ம் எது அப்படிங்கிறது எனக்கு அதிகமாக ரிசல்ட் கொடுக்குறது ஃபேஸ்புக். ஓகே, எனக்கு வந்து என்னோடய ஆடுங்கிறது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நிறைய இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பேசிக்காக காட்டுறேன். ஸோ இது வந்து டாப் கமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கு ஒருத்தர் ப்ரொஃபைல் சூப்பராக இருக்குது, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட ஆடுங்கிறது வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வீடியோ கான்செப்டில் நம்ம கொண்டு போயிருக்கோம். ஸோ கேட்ரிங் சர்வீஸ் கெட் கோட்டை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடி இன்ஸ்டாலாக போட்டிருக்கேன் வீடியோவை. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு என்ன வேணும், வெட்டிங்கா, அவுட்டோரா, பர்த்டேவா. நான் அதில் ஏதாவது கிளிக் பண்ணேன்னா அடுத்தது வந்து எந்த டேட், இதை ஃபில் பண்ணாதான் அவங்களோட நேமு, கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி வரும், இல்லைன்னா வரவே வராது. ஸோ இப்படி பண்ணுறதுனால மேக்ஸிமம் குவாலிட்டி இல்லாத லீட்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ வர்ற லீட்ஸ் வந்து 10 லீடு வந்தாலும் குவாலிட்டியாக வரும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்சனும் ஒரு ஆண்டர்ப்ரனரும், சரிங்களா, அதாவது வந்து பெரிய லெவலில் இருக்கிற பிஸ்னஸ் பர்சனும், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஆண்டர்ப்ரனரும், சர்வீஸ் பண்ணுற பர்சனும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் கேட்டு பழகணும்.
கஸ்டமர் வந்து இப்போ நம்ம கடைக்கே போகிறோம்னா நம்ம கொஸ்டின் கேட்கணும். உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ வேணும், அதே தான் ஆன்லைன்லையும். ஸோ உங்களுக்கு என்ன பார்க்குறீங்க, என்ன டேட். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு கேட்டு பழகுங்க. சாரி, இந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது தான் குவாலிட்டியான கஸ்டமர் நம்மளை ரீச் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ 7 இருக்குது அப்படின்னா 1 2 கன்வெர்ட் ஆயிடும். சரிங்களா? அதாவது வந்து எப்போ இருந்தாலும் வந்து 7மே கன்வெர்ட்டெல்லாம் ஆகாது. ஸோ உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 2 3, அதாவது வந்து ரேஷியோ பிரகாரம் ஒரு 10% மேக்ஸிமம் அப்படின்னு வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக் பொறுத்தளவு, கூகுளுங்கிறது 30%. அப்போது நான் இப்போ கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலே ஒரு பிஸ்னஸ் எடுக்க முடியும். ஸோ நான் வந்து இங்கே 70 ஆக்க முடியும். நான் 10,000 ரூபா செலவு பண்ணேன்னா இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50லேருந்து 70 லீட் அப்படிங்கிறது நான் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 1,00,000 ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எவ்வளோ வரும் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1000 லீட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துடலாம். அப்போ நான் பெரிய டீம் வச்சுருக்கேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீம் வச்சுருக்காங்க. ஒரு 300லேருந்து 400 பேர் வந்து வெளியேருந்து கூப்பிட்டுப்பாங்க. இவங்களும் ஒரு பெரிய டீம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ஒரே டைமில் வந்து இவரால் வந்து 5 6 பண்ண முடியும், 5 6 ஃபங்க்ஷன் வந்து பண்ண முடியும். அப்படிங்கும்போது நான் வந்து பெரிய லெவலில் போகணும். ஃபஸ்ட்டு ஆன்லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம லீட் ஜென்ரேட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இது 3 கான்செப்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லீடு, இன்னொன்று வந்து பிராண்டு, பிஸ்னஸ் பிராண்டு, இன்னொன்று வந்து பர்சனல் பிராண்டு. பிஸ்னஸ் பிராண்டுங்கிறது வந்து அவங்களோட பிஸ்னஸ் நேமை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. பர்சனல் பிராண்டுங்கிறது அவரோட பேரை வச்சு நம்ம கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். கிளைண்ட் ஹாப்பி. கிட்டத்தட்ட 5 வருஷமாக டிஜிட்டலில் ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல ரிசல்ட் வரல. இப்போ வந்து அவரே சொல்கிறாரு, இப்போ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பேசும்போது அவருக்கு ஒரு ஹாப்பி, ஓ இப்படியெல்லாம் நடக்குமான்ட்டு. ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் நம்ம 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர், ஊட்டி, தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பூர். ஸோ வெளியே கண்டிப்பாக 1 2 வரத்தான் செய்யும். ஏன்னா யாராவது ஃபார்வர்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து அவங்க இங்கே இருக்கிறனாலையோ அது வரும். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்தது எல்லாமே இங்கே தான். இந்த இடத்துக்கெல்லாம் போய் இவங்கெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் பாசிபிள் அப்படிங்கிறதுனால ஹாப்பி. ஸோ நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு லீட்ஸ் அப்படிங்கிறது வரும். நம்பர் ஆஃப் லீட்ஸை விட நம்பர் ஆஃப் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பிஸ்னஸ் பர்சன், நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் நிறையா லட்சம் லீடு எடுத்துட்டேன் அப்படிங்கிறத விட 10 லீடு எடுத்தாலும் அந்த 10 லீடில் குவாலிட்டியான லீட்ஸாக இருக்கணும். ஸோ ப்ரைஸ்னாலேயோ இல்லை லொக்கேஷன்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ்னாலேயோ அவங்க வேண்டாம், பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பட் சும்மா பார்த்தேன், நான் தெரியாமல் கைப்பற்றுச்சு, இந்த மாதிரி சொல்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து லீட்ஸாகவே எடுக்கக்கூடாது. அதை வந்து 2 பேரும் புரிஞ்சுக்கணும். காஸ்ட் பர் லீடுங்கிறது வந்து இந்த பிஸ்னஸ்க்கு இது ரொம்ப 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 கம்மி. ஸோ ஏன் கம்மி அப்படிங்கிறது இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை விட இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, ப்ரீமியம் கஸ்டமரை தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரீமியம் கஸ்டமர் டார்கெட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ரிலேட்டடாக வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நான் முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 7 லீடு, இங்கே 1000 லீடெல்லாம் எடுத்த கான்செப்ட்லாம் இருக்குது. பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மாறும். இதெல்லாம் சர்வீஸ் செக்டாரில் வரும். சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை விட பெஸ்ட்டு சொல்யூஷன் வேறு எதுவுமே இல்லை. உங்கள் பிஸ்னஸ்க்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிறைய லீட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 இருக்குது. குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பர்சன், அந்த சர்வீஸ் பண்ணுற பர்சனை வந்து நம்ப மாட்டாங்க. நிறைய லீட்ஸ் வருது, கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து 2 பேர்த்துக்குமே சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதெல்லாமே ஃபாலோ சரிங்களா? சப்போஸ் குவாலிட்டி இல்லைன்னா இங்கே வந்துடும். ஸோ அப்போ கிளைண்ட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளும் கிளைண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூகுள் ட்ரைவ் வச்சு உங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.